இன்றைக்கி வந்து தேர்ட் டே கிளாஸு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. செயின் வந்து நான் 3 சொல்லி கொடுத்துருப்பேன், அது ஒர்க் பண்ணுங்கள். லெட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். லெட்டர்ஸ் வந்து அதே மற்றதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து செயின் சொல்லி கொடுத்துருப்பில்ல, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். எனக்கு கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த கிளாஸ் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு டவுட் வரும், புரியும். அது வந்து ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி டைம் கொடுத்து கிளாஸ் வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லெட்டர்ஸ் வந்து எழுதி பழகியிருக்கணும். லெட்டர்ஸ் வந்து எல்லா டிசைன்ஸ்லையுமே எழுதி பழகியிருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் நேமெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க நேமு, தெரிஞ்சவங்க நேமு, எல்லா நேமையும் எப்படி ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் எழுதி. நான் உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் கரெக்ஷன் சீக்கிரமாக புரியும். நேம் ஒர்க் வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணி உங்களால் அந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் வந்து நான் எழுத சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்த ஷர்ட் இது. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்ஃபினிட்டி, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்டிருந்த ஹார்ட் அதெல்லாம் கேட்டு ஒர்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன ஒர்க் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஹார்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க பாக்கெட் மேலே. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் ஹாலரில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கை கிட்ட வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து போட சொல்லியிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேம் வந்து கேட்டிருக்காங்களே, அது என்ன ஃபாண்ட்டில் எழுதுகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேப்பர் காப்பி ஆப் பற்றி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பேப்பர் காப்பி ஆப் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். குட்டி குட்டி நேம் ஒர்க் பண்ணதுலேருந்து ஒரு டால் ஒர்க் பண்ணுறது, ஒரு பைக் ஒர்க் பண்ணுறது, இல்லைனா ஒரு நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறாங்களோ அதை ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பேப்பர் காப்பி ஆப் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நார்மலாக எல்லா டிசைனுமே வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஏதாவது டால் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் காப்பி ஆப்க்கு ஒன்று உள்ளே போயிடுங்க, ஆட் வரும், அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க, அளவு கொடுத்துருங்க. அவங்க என்ன டிசைன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி போட்டு நம்ம பேஜில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப் பற்றி வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரெஸ் பண்ணிங்க லாக் வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த லாக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து லாக் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் எடுக்கணுன்னா வால்யூம் பட்டன் அழுத்துனீங்கன்னா மட்டும்தான் அது மூவ் ஆகும். ஸோ ப்ரெஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், லாக் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு வால்யூம் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ ஃபஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எனக்கு சைஸ் வந்து பெருசாக வேணும், சின்னதாக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிசைன் எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து சின்னதாக போதும். ஸோ அதனால் என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய பைக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வந்து ஃபுல் பேஜாக வரப்போகுது, ஒரு பேஜ் A4 sheet சைஸ் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இவ்வளோ பெரிய சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ட்ரா பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பேப்பர் காப்பி ஆப்பில் ஒரு சைஸ் எப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 800 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 800 வச்சுக்கிறோம் அப்படின்னா ஜூமில் போயிட்டு எப்படி இருக்குங்களா, இது இன்க்ரீஸ் பண்ண இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணும்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சைஸு பெருசாகிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகலை, தெரியுதுங்களா. இப்போ நான் வந்து 250 வச்சுருக்கேன்னா இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகலை. இந்த இடத்துக்குலாம் எனக்கு கவர் ஆகலை. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு கவர் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு என்ன சைஸில் வச்சோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 250 வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம், சரிங்களா.
அது இப்போ 250 கரெக்டாக அந்த 250 எடுத்துகிட்டு ஆ 250 சரிங்களா. இந்த 250 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க. இந்த லாக் பட்டன் இருக்குங்களா, அது லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூவ் ஆகாது ஓகேங்களா. இப்போ இது மூவ் ஆகாது. நீங்கள் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டிசைன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே வச்சு நீங்கள் லாக் பண்ணி அதை ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஸ் பட்டன் ஐ மீன் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் மாதிரி வரும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் மறுபடியும் மூவ் பண்ண முடியும். ஏன் வந்துட்டு ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். இப்படி ஜூம் பண்ணும்போது ஒவ்வொரு சைஸும் மாறும். இப்போ நீங்கள் அடுத்து இந்த சைடு தள்ளும்போது ஏதாவது டச் ஆகி சின்னதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ அதே சைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பாதி இந்த சைடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அது ஒர்க் பண்ணும்போது ஜூம் பண்ணி ஒரு 250 கரெக்டாக கொண்டு வந்து இப்போ 250 கொண்டு வந்து இப்போ லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் போயிடுச்சு, இங்கே நீட்டாக வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பைக்கே நீங்கள் வரைகிறீங்கனாலுமே ஒரு பெரிய பைக்காக வரும்போது நம்ம ஃபோன் ஃபுல்லாக ஃபில் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு ஒவ்வொரு சைடாக கம்ப்ளீட் வரும்போது என்ன சைஸுன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ட்ரேசிங் பேப்பர் வந்துட்டு வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக இதுலேயே ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ட்ரேசிங் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட்டர் ஷீட்னு சொல்லுவாங்க ட்ரேசிங் பேப்பரை. ஸோ அதில் வச்சு ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்து ட்ரேசிங் ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் ஷீட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு லாக் பண்ணி இந்த சைடு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய பைக்கை வரைய போகிறோம் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அடுத்த சைடு ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா. ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து சைஸ் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பேப்பர் காப்பி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு பட்டர் ஷீட் ஐ மீன் கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு பியூர் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது அப்படின்னா லைட் ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதான் இந்த மாதிரி இருக்கும் கார்பன் ஷீட்டு. ஸோ இது வச்சு வரைஞ்சிட்டு நம்ம பேப்பரில் எங்கே ஷர்ட்டில் வேணுமோ கர்ச்சீஃபில் வேணுமோ வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி எப்படி வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்றேன். இதான் வந்து பேப்பர் காப்பி ஆப்போட மெத்தடு. நீங்கள் என்ன டிசைன் வேணால் கொண்டு வந்துக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க 210 ஓகேங்களா. இதை வச்சுட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹேண்ட் கர்ச்சீஃபில் எனக்கு ஒர்க் பண்ண போகிறேன். கிளைண்ட் வந்து எனக்கு அதான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. கிளைண்ட் கொடுத்த கலர் எனக்கு டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஹேண்ட் கர்ச்சீஃபில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்ஜ் மட்டும் வந்து கார்னர் வந்து இப்படி தெரியும் ஓகேங்களா. ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும், குட்டி குட்டி நூல் தெரியும். மற்ற 3 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். ஸோ அந்த கார்னராக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் கைக்கு உள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன் எல்லாமே நீங்கள் ஃபோல்டு பண்ணி இப்படி பார்க்கும்போது உங்கள் கை கரெக்டாக வரணும் சரிங்களா. இந்த சைடு உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த சைடு கரெக்டாக வரணும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்னர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பென்சில் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஷர்ட்டோ கர்ச்சீஃபோ எது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும். ஃப்ரேமை வந்து தொடச்சி வச்சுருக்கணும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃப்ரேமுக்கு முன்னாடி நம்ம என்ன சைஸில் வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி இப்போ இந்த சைஸை வந்து பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி இங்கே இருந்து ட்ரா பண்ணிக்கணும் ஓகேங்களா. பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி இது வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம கார்னர் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. இதுதான் வந்து பேப்பர் காப்பி ஆப் மெத்தடு. ஸோ அதில் எப்படி வந்து ட்ரா பண்ணதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க த்ரெட் கண்டிஷ்னர் பி வேக்ஸ் ஓகேங்களா. பி வேக்ஸோட பிராண்ட் இது தான். ஸோ எனக்கு ஆர்டர் போட்டது வந்துச்சு. ஸோ பார்த்துக்குங்க சரிங்களா. இதுதான். இதில் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லாவே தெரியும். த்ரெட்டு வந்து நம்ம இழுக்கும்போது அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த த்ரெட்லேயே ஒட்டிக்கும், தெரியுதுங்களா. இந்த மாதிரி த்ரெட்லேயே ஒட்டிக்கும். இப்போ நீங்கள் த்ரெட்டை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா நெயிலால் வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸாக உள்ள த்ரெட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் ஓகேங்களா. எக்ஸஸாக உள்ள த்ரெட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா
இப்படி அழுத்தி கூட பிடிச்சிக்கலாம். நான் எனக்கு வந்துட்டு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்காட்டி என்னோடய நெயிலால் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டை காட்டுறேன். இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்கா. அதுவே வந்து நான் வச்சு காட்டுறேன். த்ரெட்டெல்லாம் மேலே தூக்கிட்டு இருக்குங்களா. இப்போது இப்படி வச்சு அழுத்தி இப்படி இழுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? த்ரெட்டு நல்லா திக்காகிடும். சரிங்களா? த்ரெட் கண்டிஷ்னர் வந்து ரொம்ப நல்லா திக்காகிடும் வச்சு இழுத்திங்க அப்படின்னா. குட்டி குட்டி நூல் இருந்தாலும் அது அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? நல்லா திக்காகிடுச்சுங்களா? ஸ்டிஃபாக இருக்கும் நூல் பார்க்குறக்கே. பாருங்கள் நூல் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துக்கு குட்டி குட்டியாக அந்த ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த நூல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இந்த கண்டிஷ்னர் வச்சு இழுக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அதனால தான் த்ரெட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது. நம்ம ஏதாவது த்ரெட்டு போட்டு சுற்றி வச்சுருப்போம், ஏதாவது நூல் போட்டு வச்சுருப்போம், அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போது. ஓகேங்களா? அந்த சுருள் சுருளாக இருக்கிறது, வேவி லைனாக இருக்கிறது எல்லாமே போயிடும். இப்போ நான் பாருங்கள் இந்த கார்னரில் எவ்வளோ வேவி லைன் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அந்த கார்னர் மறுபடியும் நோ டைம். ஓகேங்களா? இப்போ அப்படியே நூல் பக்கங்க அப்படி திக்காக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து த்ரெட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அயன் நீடில் பற்றி கேட்டிருந்தாங்க. நீடிலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அயன் பீட்ஸ் நீடில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் அது ஹோல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஹோல் பெருசாக இருக்கும். ஐ மீன் நீடிலோட ஹூக் பாயிண்ட் பெருசாக இருக்கும். இது வந்துட்டு நீடில் இருக்கிறது வந்து பீட்ஸோட நீடில் மட்டும்தான் ஐ மீன் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற நீடில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துலிப் பிராண்டில் சாரி ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி 14 நீடில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா 24, 23, 25 இது வந்து 13, 14, 15. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 23, 24, 25. துலிப் பிராண்டில் இவ்வளோ பிராண்ட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? நீடில் நம்பர் இருக்குது. நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுறது 24, 25, 23, 24, 25. இது 3ல் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜர்தோசி நீடில்னு சொல்லுவாங்க. இதுலேயே இன்னொன்று. ஓகேங்களா? அதை கூட யூஸ் பண்ணலாம். ஜர்தோசி நீடில்னு சொல்லுவாங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் முடிஞ்சதுங்களா? இது வரைக்கும் அவ்வளோதான். நம்ம எல்லாமே ஈஸியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ ஒரு கர்ச்சீஃபோட ஒரு எண்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டு வருது அப்படின்னா எடுத்துகிட்டு கார்னராக பார்த்து வச்சு கரெக்டாக வச்சு இது வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன டிசைன் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு பி லெட்டர் இங்கே வரும். ஹார்ட் வந்து பெருசாக வரும். ஸோ அப்போ ஹார்ட் வந்து நான் போட்டு காட்டுறேன் பெருசாக. பிகினராக இருக்கும்போது இது எல்லாமே ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? அடுத்து இங்கே 2 குட்டி ஹார்ட் வரும். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு லைன் வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இங்கே ஹார்ட் வரும், 2 ஹார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ஸ் மாதிரி வரும். நம்ம பேஜில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன் தான் வரப்போகுது. இங்கே வந்து பி லெட்டர் வரப்போகுது. ஓகேங்களா?
லெட்டர் எப்பவும் போல தான், ஈஸியான ஒர்க் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம் வந்துட்டு வாஷ் பண்ணி ஃப்ரேம் துடைச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃப்ரேமுக்கு கீழே இது வச்சுட்டு எப்பவும் போல் கடகடன்னு ஒர்க் பண்ணுறது தான். நல்லா டைட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இது டைட்டாக பார்த்துட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீடில் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் எந்த நீடில் வேணால் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்க 24, 25, 23 இந்த 3 நீடில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு இந்த நீடில் தான் வருது அப்படின்னா யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது ஹோல் வந்து பஞ்ச் வந்து பண்ணும்போது அந்த ஹோல் வந்து பெருசாக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் 23, 24 யூஸ் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். நான் எனக்கு வந்துட்டு ரஃபாக போட்டிருக்கேன் வீடியோக்காக. நான் இன்னொரு பேஜ் மார்னிங் கிளாஸ் எடுத்ததெல்லாம் அப்படி இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டார்க்காக ஏன்னா வரைஞ்சிட்டிங்க, எழுதிட்டீங்க, எதை பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக ரப் பண்ணிக்கணும் லப்பர் வச்சு. ஸோ இப்போ வந்து எதுவுமே நான் பண்ணல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்ட்ருலேருந்து எடுக்கணும் எப்போ எடுத்தாலும். ஓகேங்களா, சென்ட்ருலேருந்து எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ கீழேருந்து வர போகிறேன். குட்டி குட்டி செயினாக கொண்டு வாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. பிரிஞ்சு வந்தது அப்படின்னா 2-3 பிரித்து விட்டுட்டு கூட போட்டுக்கோங்கப்பா, அப்படியே போடாதீங்கப்பா. நான் க்ளோஸ்அப்பில் தான் காட்டுறேன், புரிய நினைக்கிறேன். செயின் வந்து குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வாங்க. குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே கர்வ் வர இடத்துலலாம் ரொம்ப டைட் பிடிச்சி இழுக்காமல் மீடியமாக எடுங்க. இல்லை அப்படின்னா த்ரெட்டு வந்துட்டு டைட்டானதில் ஹோல் விழுகிற மாதிரி இழுக்கிற மாதிரிலாம் தெரியும். ஸோ த்ரெட்டு பிரிஞ்சு வந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா விட்டுட்டு மறுபடியும் பிடிங்க. அதுலேயே போட்டு ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. த்ரெட்டு பிரிஞ்சு வந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஒத்த நூல் வந்தது, விட்டுட்டு மறுபடியும் பிடிங்க. அப்படியே அடுத்ததுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிடுங்க. ஓகேங்களா, ட்ரா பண்ணது கரெக்டாக இருக்கணும். நான் அன்ஈவனாக ட்ரா பண்ணியிருக்கங்காட்டி ஈவனாக கொண்டு போகிறங்காட்டி அப்படியே நான் எனக்கு போடுறேன். நான் மார்க் பண்ணும்போதே ரஃபாக தான் மார்க் பண்ணேன். நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் வர இடத்துல, ஒரு பெண்ட் வர இடத்துலலாம் கரெக்டாக போட்டு திருப்பணும். இன்னும் ரொம்ப ஹோல் வந்து பெருசாக தெரியும். இப்போ சென்டராக வந்து இந்த செயின்குள்ளே செயின் கொண்டு வாங்க. ஓகேங்களா, செயின்குள்ளே செயின் வந்துட்டு தான் வரணும்.
செகண்ட் டைப் செயின். ஓகேங்களா, செயின்குள்ளே செயின். இப்போ வந்து த்ரெட் எனக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த த்ரெட்டு வந்து எடுக்க போகிறேன். அடுத்த த்ரெட் எடுக்கிறதுக்காக ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த த்ரெட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இன்னொரு த்ரெட்டை வந்துட்டு நாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஈஸி வே. இந்த இடத்துக்கே நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது நூல் எடுத்துக்கோங்க. சின்னதாக நூல் எடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு அந்த நூல் அப்படின்னா புது நூல் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஃபஸ்ட் நூல் நீங்கள் பழைய நூல் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே அடியை டைட்டாக பிடிச்சி பஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, புது நூல் இருக்கு இல்லைங்களா, புது நூலை லாக் பண்ணணும். கீழே புது நூலில் அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடிலுக்குள்ளே பஞ்ச் லாக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பழைய நூல் அப்படியே விட்டாச்சு, புது நூலை ஆட் பண்ணியாச்சு. காட்டுற பாருங்க. இப்போ புது நூல், இது பழைய நூல் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ பழைய நூல் இதுன்னு வச்சுக்கோங்க, பழைய நூல் இது. ஓகேங்களா, இப்போ இந்த நூலில் வந்துட்டு இப்படி டைட்டாக பிடிச்சி பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பஞ்ச் பண்ணிவிட்டு புது நூலை வந்து பழைய நூலை விட்டுட்டு புது நூல் இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி பிடிச்சி எப்பவும் போல் நாட் பண்ணி வச்சு இப்படி பிடிச்சி புது நூலை வந்துட்டு அப்படியே லாக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படி கொண்டு போங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே த்ரெட்டு வந்து 10 நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போது அப்படியே டார்க்காக கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு டபுள் லைன் வரணும். ஸோ அதனால் ஒரு கர்வ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே தனியாக அப்படி பிரிக்கணும். ஓகேங்களா, அப்படியே அழகாக கொண்டு வரணும். டபுள் லைன் கொண்டு வந்துட்டு அப்படியே மறுபடியும் செயின்குள்ளேயே செயின் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு லைன் மட்டும் வரும். செயின்குள்ளே செயின் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துக்கும் செயின்குள்ளே செயின், அப்போ தான் ஒரு லைன் மட்டும் வரும். மறுபடியும் இந்த சென்டர்கிட்ட வரும்போது நீங்கள் செயினை வந்து கிளாத்தை விட்டு வெளியே போடணும். இப்போ கிளாத்தை விட்டு வெளியே போகலாம். இப்போது கிளாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போங்க. இப்போ தெரியுதுங்களா? இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் மறுபடியும் இதுலேயே ஜாயிண்ட் ஆகி ஒரே லைனில் ஜாயிண்ட் ஆகிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஓகேங்களா, தெரியுதுங்களா? செயின்குள்ளேயே செயினை கொண்டு வந்து ஒரு செயினோட சென்டர்லேயே உள்ளே கொண்டு வந்து அழகாக முடிச்சுக்கலாம். இப்போது எங்கே முடிக்கணும் அப்படின்னா இதோட சென்ட்ரு பாயிண்ட் இங்கே. ஓகேங்களா,
இங்கே வந்துட்டு முடிச்சுக்கோங்க. கேன் நாட் ஃபஸ்ட்டு பெரிய லூப்பு, ஓகேங்களா? அப்புறம் சின்ன லூப் சின்னதானதுக்கு செகண்ட் லூப் எடுத்து லாக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதே இதே மெத்தட் தான், சரிங்களா? மறுபடியும் லாக் பண்ணுறது எனக்கு ஒரு பிரிஞ்சு வந்துருச்சு. சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து ஓகேங்களா, லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து லெட்டர் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான ஒன்று, செயின் வந்து இன்னைக்கோட கிளாஸில் பார்த்துருப்போம் எல்லாருமே. ஒரு ஹார்ட் வந்து போட சொல்லியிருப்பேன். இந்த ஹார்ட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஸ்டிச், ஓகேங்களா? லோடிங் ஸ்டிச். நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன கிளாஸ் எடுத்தனோ அதோட மேக்கிங் வீடியோ மட்டும் போடுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தனையும் ஹார்ட்டு, ஓகேங்களா? பழைய நூல் இருக்கு இல்லைங்களா, பழைய பிளாக் நூல் இருக்குல்ல, நம்ம நேம் வந்து ஒர்க் பண்ணுவோம், பி நேம் வந்து ஒர்க் பண்ணுவோம் இந்த இடத்துக்கு, சரிங்களா? பி நேம் வந்து ஒர்க் பண்ணுவோம். எப்போ போல் செயின், ஓகேங்களா? திருப்ப ஒரு லைன் வந்துடணும் பக்கத்துலேயே, கீழே டார்க் லைன் வரத்துக்காக செயினோட பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுட்டு செயினோட சென்டர்லேயே வந்து வரணும், ஓகேங்களா? செயினோட சென்டரே வந்து இந்த பின்னாடி வந்து என் நாட் போட்டுடணும். இப்போ இங்கே வந்து என் நாட் போடுவோம். தெரியாத மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி வந்து போடுவோம். அதுக்கு வந்து குட்டி குட்டி செயின் இப்படி இப்போ இங்கே மறுபடியும் செயினோட சென்டர்லேயே வந்து பி கிட்ட வந்து இப்படி, ஓகேங்களா? இது வந்து காட்டன் பிளெண்ட், ஐ மீன் பியூர் காட்டன் கிடையாது. ஸோ அதனால் இவ்வளோ வந்துட்டு ஹோல் வந்து தெரியுது. இப்போ வந்து டார்க்னஸ் வேணும்னா செயினுக்கு பக்கத்தாலேயே ஒரு செயின் போட்டு வரணும் அவுட்டர் லைனில், ஓகேங்களா? மறுபடியும் எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் டார்க் லைன் வந்தால் போதும், இந்த இடத்துக்கு டார்க் லைன் வர தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு சில இடத்துல மட்டும் செயின்குள்ளே செயின் கொண்டு வரேன். நான் சொன்ன மாதிரி நேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ இங்கே ஓகேங்களா, நேமோட டார்க் லைன் இங்கே வந்து வரணும் பி லெட்டர் கிட்ட. இப்போ இந்த இடத்துலையே லாக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ வந்து இதோட லாக் பண்ணல, நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட் வந்துட்டு நார்மல் சில்க் த்ரெட் தான். பெல்லுங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணுறேன் சில்க் த்ரெட், நார்மல் சில்க் த்ரெட், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் த்ரெட்டை விட சில்க் த்ரெட் வந்துட்டு ரொம்ப ஷைனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஓகேங்களா? அதுதான் சில்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. இப்போது ஒரு ஹார்ட் போட்டுக்கோங்க. ஹார்ட் போட்டுட்டு இப்போது ஒரு செயின் அப்படியே வந்துட்டு அவுட்டர் ஃபுல்லாக ஒரு செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் பண்ணதை நீட்டாக தெரியும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பிகினராக இருக்கும்போது இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா செயினே வரல அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆனால் நான் போட சொல்லி கொடுக்க வேண்டியதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு செயின் மேலே வெளியே ஹார்ட்டுக்கு வெளியே ஒரு செயின் போட்டு
கீழே வாங்க. இந்த இடத்துல சென்டரில் ஒரு செயின், லாக் செயின் போட்டு அப்படியே பின்னாடி கொண்டு வாங்க. பின்னாடி கொண்டு வந்து பக்கத்துலேயே எடுங்க. செயின், இந்த ஹார்ட்டுக்கு வெளியே ஒரு செயின், திருப்ப ஹார்ட்டுக்கு உள்ள அந்த செயின், ஹார்ட்டுக்கு வெளியே ஒரு செயின், உள்ள ஒரு செயின், ஹார்ட்டுக்கு வெளியே ஒரு செயின். ஸோ இதுவே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? இது பேர் லோடிங் ஸ்டிச். நோட் பண்ணிக்கோங்க, இது பேர் லோடிங் ஸ்டிச். சாரி, வெளியே போகணும், உள்ளே போட்டேன். சரி, உள்ளே போகணும், வெளியே போட்டேன். செயின் லாக் பேக், செயின் லாக் ஃப்ரண்ட், செயின் லாக் பேக், செயின் லாக் front, chain lock back, chain lock front. பார்த்தீங்களா? இப்போ வந்து ஹார்ட் வந்துருச்சுங்களா? இதுதான் லோடிங் ஸ்டிச். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க்கு. இதில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். நீட்னஸ்ஸு அதை நீங்கள் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நீட்டாக வரும். நார்மல் த்ரெட்டை விடவே. நார்மல் த்ரெட்டில் இவ்வளோ ஷைனாக கிடைக்காது இல்லையா? ஸோ இதில் ரொம்ப ஷைன் வந்து சூப்பராக கிடைக்கும். மறுபடியும் ஒரு செயின் போட்டு இங்கே இது இப்போது ஒரு என்ன போட போகிறோம். பெரிய செயின் இங்கே வந்துட்டு ஒரு கீழேருந்து ஒரு செயின் எடுத்து ஃபஸ்ட்டு செயின் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து போட போகிறோம். இதே மாதிரியே ஃபில்லிங் வந்து அந்த சைடில் பண்ணிக்கிறேன். இதே ஃபில்லிங் அந்த சைடில் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து கடைசி செயின் போட்டுட்டு இப்போ அவுட்டர் லைன் வந்து ஹோல் பண்ணி தெரியும். ஓகேங்களா? இது வந்து இவ்வளோ ஹோலாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா பியூர் காட்டனாக இருக்கும்போது இவ்வளோ வந்துட்டு அந்த பஞ்ச் பண்ண குட்டி குட்டி அந்த ஓட்டையெல்லாம் மறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா செயின் கொடுக்க போகிறீங்க அவுட்டரில். மறையணும் அப்படின்னா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே அவுட்டரில் செயினை கொடுக்கணும். ஓகேங்களா? நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி அவுட்டரில் கொடுத்தீங்கன்னா ஃபில்லிங் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எதாவது டிசைன் கேட்டாங்க அப்படின்னா போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இது பழகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது என்ன நேம்னு சொல்லுவீங்க? ஆரி லோடிங் ஸ்டிச். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ரெட் த்ரெட் வச்சு நார்மலாக. ஸோ இப்போ வந்துட்டு கார்னர் வரணும். இப்படியே கொண்டு போகிறீங்க கார்னர் வராது. இந்த ஹார்ட்டோட சென்டரில் ஒரு பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த கார்னர் வந்து அழகாக விழுகும். ஹார்ட்டில் சென்டரில் உள்ளே விட்டு தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைனா கார்னர் வராது. நோட் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு கார்னர் எட்ஜஸ்லாம் வரணும் அப்படின்னா அதோட சென்டர்லேருந்து வரணும். இப்போ செயின் இங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வந்து ஏநாட் போட்டுருங்க. பேக்கில் வந்து இவ்வளோ உள்ள இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ள இடத்துல வச்சு லாக் போட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் அது ஈஸியான வே. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செயின் நான் வந்து போடுவேன் ஹார்ட்டு, அதை சொல்லி கொடுத்துட்றேன். இன்னொரு ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குட்டி குட்டி செயினை வந்துட்டு ஹார்ட்டை வந்து கொண்டு வந்து ஓகேங்களா இந்த செயினுக்குள்ளே இப்போ செயினுக்கு அப்படியே ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிட்டு வாங்க. இது பேர் ஃபில்லிங் ஓகேங்களா? ஃபில்லிங் ஸ்டிச். ஃபுல்லாக வந்து செயின் தான். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் செயின். நான் இதுதான் மோஸ்ட்லி என் பேஜில் வந்துட்டு எல்லாத்தோட ஷர்ட்லேயும் ரெட் ஹார்ட் போட்டிருப்பேன் மோஸ்ட்லி. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ப்ளைன் நார்மல் நீடியில் வந்துட்டு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நார்மல் நீடில் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேங்களா? குட்டி குட்டி இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே அந்த செயின் வந்து போட்டிருக்கணும், ஈவனாக போட்டிருக்கணும். இப்போ ஏதாவது இடத்துல போய் நீங்கள் வந்துட்டு என்ன போட்டால் பிரச்சனையே இல்லை, சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா? இப்போ என்ன போட்டுக்கலாம். இதுலேயே இன்னொரு ஹார்ட் போடுறதுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நார்மல் நீடில் வச்சு நம்ம போடணும் அப்படிங்கிறத. நார்மல் நீடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் நீடில் 2 த்ரெட்டை போட்டுக்கு 4 த்ரெட் எடுத்துக்கோங்க. 4 ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்ட் வரும். இந்த மாதிரி நார்மலாக போட்டுக்குங்க. இன்றைக்கி வந்து நான் 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா? நார்மலாக போட்டுக்குங்க. நான் இப்போது ஹார்ட் போடுறீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்டோட சென்டரில். ஓகேங்களா? இப்போ ஹார்ட் போடல, சும்மா சொல்கிறேன் நான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே ஹார்ட்டை வந்து சுற்றி சுற்றி போடணும். இப்படி ஹார்ட்டுக்கு பக்கத்தில் கீழேருந்து எடுத்து திருப்ப மறுபடியும் இங்கே இந்த ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் நேற்று. ஓகேங்களா? ஐ மீன் லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்த ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதான் இன்னொரு ஹார்ட்டு போடுற மெத்தடு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல் ஹார்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் போட ஐ மீன் ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு இது வரும். இதில் வந்து டிசைன் வரும். அது வந்து எப்படி போடுறதுன்னு காட்டிடுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு எங்கே வேணுமோ ஸ்டார் மாதிரி போடணும். இங்கே போட்டு மறுபடியும் ஜிக்ஸாக் மாதிரி இங்கே இது மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கித்தோட கிளாஸு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் இன்றைக்கி. ஓகேங்களா? இது மாதிரி ஸ்டார் ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட் போகலாங்களா? இதுதான் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இது ஃபுல்லாக இந்த இது பாருங்கள், டிசைன் வந்து இதுதான் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது. ஷர்ட்டை வந்துட்டு எப்போவுமே பட்டன்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷர்ட் நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு ஸ்கேல் எடுத்து நம்ம இருக்கு இல்லைங்களா, நம்மள்ட்ட இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கேல் எடுத்து கீழே இருந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஐ மீன் இந்த ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அவங்க கொடுத்த நேமை என்றைக்குமே நோட் பண்ணி வச்சுருக்கணும். நோட்டில் நோட் பண்ணாமல் நீங்கள் பட்டுக்கு தன்னைப்பாட போடக்கூடாது. சரிங்களா? நோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? மொத்தம் 3 ஸ்டிச்சுங்க. 1 செயின். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன். இது 2 செயின்குள்ளே செயின் வரும். ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்குங்க. இங்கிருந்து ஒரு செயின், இங்கிருந்து ஒரு செயின், இங்கிருந்து ஒரு செயின். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து போயிட்டு செயின் போயிட்டு
செயின் போயிட்டு திரும்ப செயின் திரும்ப வரும். ஓகேங்களா? மறுபடியும் இதோட சென்டரில் ஒரு செயின் போகும். இந்த லைனுக்குள்ளே சென்டரில் ஒரு செயின் போகணும். ஃபோர்த் ஒன்று நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். செயின் போயிட்டு திருப்பி செயின் வரணும். ஓகேங்களா? அதுதான் ஃபோர்த் ஒன். இது தாங்க நார்மல் 4 மெத்தட் தாங்க. இதோட ஈஸியாக ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களாங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் லெட்டர் என் லெட்டர் போட போகிறோமோ அந்த லெட்டர் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்துக்குங்க. எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கா, நம்ம ஒர்க் பண்ணுறது தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு நேமில் ஒர்க் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க நேம் எல்லாத்தையும் எனக்கு எழுதி காட்டுங்க, நான் கரெக்ஷன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல லெவலாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஹெச்சோட இந்த பெண்டு, ஏவோட இந்த லைனு, கேவோட அந்த லைனு, இது எல்லாமே கரெக்டாக முடியுதா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே கூட போய்க்கலாம், இது பிரச்சனை கிடையாது. டீக்கு மேலே கூட போய் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இங்கே இப்படி. ஓகேங்களா? அப்புறம் ஹெட் ஹார்ட் நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டுட்டு அழகாக நான் மார்க் பண்ணிக்க தெரியுதுங்களா, ஷேப்பாக தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்து நீ என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கணும். ஃப்ரேமை நல்லா வந்துட்டு நீட்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த நேம் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். பி பேக்ஸ் வச்சு நல்லா அழகாக எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சிக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகாக வந்துட்டு டைட்டாக தான் ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம நேம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் லப்பர் வச்சு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது அப்படின்னா அதை அழைச்சி விட்டுருங்க, அழைக்காமல் பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் ஃப்ரேமில் இருந்து எடுத்து கூட பார்த்துக்குங்க, தப்பு இருக்கா, கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு அழைச்சிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்க சைஸ் போது கொஞ்சமாக அதை அழைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து எடுக்கிறேன், ஜூமில் காட்டுற வீடியோ பார்த்துக்கோங்க ஒர்க் பண்ணுறத. இப்போது இந்த செயினை வந்துட்டு குட்டி குட்டி செயினாக கொண்டு வரேன். ரொம்ப வந்துட்டு கிளாத் வந்து தெரியக்கூடாது. இங்கே போட்ட செயினோட கிளாத் வந்து அந்த ஹோலில் வந்து தெரியக்கூடாது. நீட்டாக போட்டுக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இப்படி போட்டுட்டு இந்த கார்னர் இப்படி கொஞ்சம் கொண்டு வந்து மறுபடியும் பின்னாடி கொண்டு வாங்க. கிராஸில் கொண்டு வந்து இங்கே ஒரு செயின். ஓகேங்களா? வெளியே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரணும். ஓகேங்களா? த்ரெட்டுக்குள்ளே வரணும். செகண்ட் டைப் சொல்லி கொடுத்தீங்களா, செயினுக்குள்ளே செயின், அந்த மெத்தட் கொண்டு வரணும். எல்லா சட்டைக்குமே ஒரே மாதிரிலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு டார்க் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். டார்க் எப்படி வேணும், எந்த இடத்துல வேணும், இந்த கிளாத்துக்கு எந்த மெட்டீரியல் எந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது செயினுக்குள்ளே செயின் கொண்டு வந்துட்டு இப்போ எனக்கு இன்னும் நான் டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த கார்னர் மட்டும் எனக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா இப்போ செயினை விட்டு விலகி கீழே வந்துடணும். ஓகேங்களா? வெறும் கிளாத்தில் தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் திருப்ப இங்கே
இடத்துலையே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல லாக் என் போட்டு கூட கொடுத்துக்கலாம். எனக்கு டார்க்னஸ் போதும், சரிங்களா? அதனால் இந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ளேயே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு டார்க்காக வேணும். ஸோ தட் இப்படி ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி வந்து இங்கேயே நாட் போட்டுக்கிறேன். நான் க்ளோஸ் அப்பில் தான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போட போகிறோம் ஹெச்சு. ஸோ இங்கேருந்து லைட்டாக எடுத்துகிட்டு வாங்க செயினு. குட்டி குட்டி செயின். இப்போ இன்னொரு செயின் கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் திக்னஸாக வேணும். ஸோ அதனால் கேப் விட்டு கொண்டு வரேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல டார்க்கை வந்து கொண்டு வரணும். அதனால் செயினோட சென்டர்லேருந்து உள்ளே கொண்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம தேர்ட் ஸ்டிச் சொல்லி கொடுத்து இல்லைங்களா, 2 செயின் போட்டிருப்போம், செயினோட சென்டரில் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இங்கே செயினோட சென்டர்லேருந்து ஒர்க் பண்ணணும், சரிங்களா? செயினோட சென்டரில் இந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்துட்டு அவங்க கேட்டிருந்த நேம் ஹெச் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹெச்சுக்கிட்ட அழகாக கர்வாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே செயின்குள்ளேயே போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செயினோட சென்டரில் நான் ஜூமில் தான் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது கிளைண்ட்டோட ஷர்ட் தான், அவங்க கொடுத்த ஷர்ட் தான், காட்டன் பேண்ட் கேட்டிருந்தேன், அந்த மாதிரி அவங்க எனக்கு கொடுக்கல. ஐ மீன் ஆர்டர் அட்ரஸ் டேரெக்டாக போட்டிருந்தாங்க. இப்போது திருப்ப செயினோட சென்டரில் தேர்ட் ஸ்டிச். ஓகேங்களா? நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப டைட் போட்டிங்க அப்படின்னா கிளாத் வந்து ரொம்ப சுருக்கிற மாதிரி வரும், ரொம்ப டைட் போடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ லெட்டர் போட போகிறோம். ஏக்கு பார்த்திங்கன்னா இப்போது குட்டி குட்டி லைனை போட்டுக்குங்க. நான் போடுற மாதிரி ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு இப்போது இங்கே வந்தோடனையும் செயினோட இந்த கார்னர் சைடில் வரணும், இந்த இது திக்காக வரணும். அதுக்கு மறுபடியும் தேர்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன், செயினோட அவுட்டர் லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டுக்கணும். இந்த இடத்துக்கு ஸ்டிச் போட்டு அப்புறம் இந்த கார்னர். ஓகேங்களா? இப்போது ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும், ஏ லெட்டருக்கு கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். இதே இங்கே முடிச்சுக்கலாம், சரிங்களா? இங்கே முடிச்சுக்கலாம். எண்ணாட் போட்டு பேக்கில் வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மேலேருந்து லைட்டாக எடுத்துகிட்டு வாங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு திக்காக ஒரு லைன் போட்டு வாங்க. திக்காக போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் செயினோட சென்டரில் வாங்க. வந்துட்டு ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா நார்மலாக, அது மாதிரி பேக்கு கொண்டு வந்துட்டு இப்போது செயின், அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு டார்க் லைன். ஓகேங்களா? அதுக்கு சேம் மெத்தட் தான், ஒரு கிராஸை கொண்டு வந்து இப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? கே லெட்டரோட சென்டரில் வந்து இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டீ போட போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டி லெட்டரு. ஸோ இப்படி வந்துட்டு திருப்ப நீங்கள் வந்த லைன்லேயே பின்னாடி வாங்க. வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஸ்டிச்சுக்குள்ளேயே ஸ்டிச் போடுங்க. அப்புறம் இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் டார்க்காக வாங்க. அதுக்காக செயினை விட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? வந்துட்டு செயினோட சென்டர்லேயே வந்து திருப்ப வந்து இங்கே வந்து போடணும் டி லெட்டர். ஓகேங்களா? இப்போது பேக்கில் வந்து மறுபடியும் இப்படி பேக்கில் வந்து இப்போது வந்து இது போட்டாச்சு. என்ன போட்டுக்குங்க. முடிஞ்சதுங்களா? அடுத்து வந்து ஹெச். திருப்ப இதே மாதிரியே ஒன்றையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸ் மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. செயினுக்குள்ளேயே செயின் வாங்க. செயினுக்குள்ளேயே செயின் வந்துட்டு இப்போது ஒரு சென்டர் லைன் வரைக்கும் வந்துடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து ஒரு சென்டருக்குள்ளே வரைய வந்துட்டு இப்போ வந்து அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு போங்க. ஹெச்சோட கார்னர் கிட்ட அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இதே இடத்துல இப்படி வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் இப்போது இதோட சைடில். ஓகேங்களா? மறுபடியும் இப்போ அப்படியே கொண்டு வந்துட்டு செயினுக்குள்ளே செயின் அப்படின்னா தேர்ட் ஸ்டிச் இருக்குங்களா, அந்த ஸ்டிச்சை திருப்ப இங்கே கொண்டு வாங்க. இப்போ ஒவ்வொரு செயினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். இங்கே நான் ஹார்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட சொல்லி கொடுத்துங்களா, அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷர்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3rd day கிளாஸ். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் போட போகிறேன். ஸோ ஹார்ட்காக கீழேருந்து எடுத்துக்கிறேன். நார்மல் செயின் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேங்களா? நார்மல் செயின் தான், ஆரி நீடியில் போடுறது தான் போட போகிறேன். ஸோ இங்கே இருக்க நூலை வந்துட்டு நான் எடுத்துக்கிற கையில் வெளியே. காலையில் சொல்லியிருப்பேன்
த்ரெட்டு வந்து சிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் வெளியே எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாக் த்ரெட்டு ப்ளூ த்ரெட்டு மாற்றி மாற்றி த்ரெட்டு போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த த்ரெட்டு வந்துட்டு இங்கே அடியை நிற்கும், ஒவ்வொரு த்ரெட்டு மாற்றி மாற்றி போடுவீங்க. அப்போ அடி இருக்க த்ரெட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கைக்கு அடுத்து ஒர்க் பண்ணும்போது இப்போ வந்து பிளாக் போட்டோன்னா ரெட் வந்து ஒர்க் பண்ணும்போது பிளாக் த்ரெட்டு சிக்குது அப்படின்னா இந்த ஸ்டிச் எடுத்து இப்படியே வச்சு தள்ளி வச்சுக்கணும். அதுவே நார்மல் நீடில் இருக்குன்னா கீழேருந்து எடுத்து வந்து இங்கே எங்கேயாச்சும் பஞ்ச் பண்ணி வச்சுக்கணும், இங்கே எங்கேயாச்சும் குத்தி வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் டிசைன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா இந்த இடத்துக்கு உள்ளேருந்து எடுத்து வந்து வெளியே எங்கேயாச்சும் குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு எதுவும் ஆகாது. ஓகேங்களா? இதே மெத்தடில் செயின் ஃபுல்லாக போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதான் ஹார்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி செயினாகவே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்லிங். அவ்வளோதான் ஷர்ட் எம்ப்ராய்டரி, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. ஸோ இதை வந்துட்டு ஒர்க் பண்ணி அழகாக வந்துட்டு சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா?